எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு ஓ மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு O2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வேணும் அப்படி அதாவது எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஓ மேட்ரிக்ஸ் வரணும். ஓ மேட்ரிக்ஸ்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் நமக்கு வேணுமா, ஏ ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர்னா நமக்கு என்னது, ஏ இன்ட்டு ஏவையே 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும். ஏவோட வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் -1 -2 அதே சேம் மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2. நம்ம ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ எடுத்து என்ன பண்ணுவோம், இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணோம். 5 × 5 25 3 × -1 வந்து -3. அகைன் இந்த ரோ எடுத்து இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணோம். 5 × 3 50 நெக்ஸ்ட் 3 × -2 மைனஸ் ஆஃப் 6. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ரோ எடுத்து இந்த காலமோட 1 × 5 -5 -2 × -1 +2. இந்த ரோ எடுத்து இதுல மல்டிப்ளை பண்ணும். -1 × 3 -3 -2 × 2 +4. நெக்ஸ்ட் 25 -3 22 15 -6 9 -5 +2 வந்து நமக்கு -3 -3 +4 வந்து நமக்கு 1. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஏ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுல எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் -3a -7i2 இதை எடுத்து நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ் கொண்டுட்டு வரணும். ஏ ஸ்கொயரோட வேல்யூஸ் நமக்கு என்னது 22 9 -3 1. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் ஏ ஓட நம்ம என்ன பண்ணணும், 3a மல்டிபிள் பண்ணணும் ஏ மேட்ரிக்ஸோட. இல்ல நம்ம இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். 3 அப்படியே இருக்கட்டும், ஏ மேட்ரிக்ஸ நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 7 ஐ மேட்ரிக்ஸ்னா நமக்கு இங்க வந்து 1 வரணும். 1 0 1 அந்த பிளேஸ்ல வந்து 2 × 2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இங்க 22 9 -3 1. இப்போ இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்கும், வெறும் 3 மட்டும் மல்டிப்ளை பண்றேன். 15 3 × 3 9 3 × -1 -3. நான் மைனஸ் கொண்டு வரல, ஒன்லி 3 தான் எடுத்து வரேன். 3 × -2 மைனஸ் ஆஃப் 6. நெக்ஸ்ட் இந்த 7 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 7 0வோட மல்டிப்ளை பண்ணா 0 0 இங்க சாரி +7. நான் +7 தான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, சரி. இப்போ வந்து நம்ம ஆட் பண்றது எப்படி பண்ணுவோம், இங்க வந்து இதோட பிளேஸ் A11 பிளேஸோட A11 பிளேஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இந்த பிளேஸை மட்டும் எழுதிக்கலாம். இப்போ எனக்கு 22 எனது மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு வரணும். -50 நெக்ஸ்ட் -7 இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸோட ஆட் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் இந்த இடத்துக்குள்ள பிளேஸ், இந்த இடத்துல நமக்கு என்னது மைனஸ், இங்க மைனஸ் வந்திருக்கனால மைனஸ். நெக்ஸ்ட் இங்க -0. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி அடுத்தது இங்க என்ன இருக்கு, நமக்கு -3. இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு வரும்போது இது வந்து +3 மாறிடும். இந்த இடத்துல நமக்கு -0. நெக்ஸ்ட் அடுத்தது இங்க 1 இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு வரும்போது +6 மாறிடும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இங்க எடுத்துட்டு வரும்போது -7 மாறிடும். இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும், 22 -15 -7 வந்து 22 வரும். அப்போ இது ஓவரால் நமக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அதுவும் -9 + 9 வந்து 0. -3 + 3 நமக்கு 0. அதே மாதிரி 1 + 6 7 - 7 வந்து 0. இப்போ இதுதான் வந்து நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஜீரோ மேட்ரிக்ஸ், ஓ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜீரோ மேட்ரிக்ஸ் இது O2ன்ற இதோட ஆர்டர் வந்து நமக்கு 2ல இருக்கனால O2. ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், a ஸ்கொயர் -3a மைனஸ் ஆஃப் 7i2 நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு, ஓ மேட்ரிக்ஸ், அதாவது ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து நம்ம இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூவ் பண்ணோம். இவங்க கொடுத்திருக்காங்கல்ல, இந்த இதுல இருந்து நம்ம கொண்டுட்டு வரணும் நம்மளோட ஏ இன்வர்ஸ். இப்ப எனக்கு இந்த இடத்துல ஏ இன்வர்ஸ் வரணும் அப்படின்னா இங்க வந்து எனக்கு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ இருக்கு, அப்ப இங்க வந்து ஐ மேட்ரிக்ஸ் இருக்கு. ஐ மேட்ரிக்ஸோட ஒரு ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏ இன்வர்ஸ் கிடைக்கும்.
அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணலாம். இப்ப மல்டிபிள் பை நான் என்ன பண்ண போறேன், ஏ இன்வர்ஸால மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஏ ஸ்கொயர் இங்க ஏ இன்வர்ஸ் -3 இன்ட்டு ஆல்ரெடி ஏ இருக்கு, ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்றோம். -7i2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 to ஏ இன்வர்ஸ். ஓவரால் நம்ம ஏ இன்வர்ஸ் என்ன பண்ணியாச்சு, மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்ப இங்க ஏ இன்வர்ஸும் ஏவும் நமக்கு என்ன ஆயிடும்னா ஏ மேட்ரிக்ஸா மாறிடும். ஏன்னா இதுல இருந்து ஒன்னு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு இது மைனஸ் ஆயிடும். அதே மாதிரி ஏ இன்வர்ஸும் ஏவையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஐ மேட்ரிக்ஸா மாறிடும். இது வந்து நமக்கு ஐ மேட்ரிக்ஸா மாறிடுச்சு. மைனஸ் இப்போ ஒரு ஐ மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். அதனால நம்ம ஐ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு ஒன்லி ஏ இன்வர்ஸ் மட்டும் போட்டுலாம். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸோட நம்ம ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் தான் வரும், ஏ இன்வர்ஸ் தான் வரும். அதனால நம்ம ஐ மேட்ரிக்ஸை விட்டுறலாம். ஏன்னா இது ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றது ஒன்னால எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் அதே தான் வரும். அதே மாதிரி ஜீரோ மேட்ரிக்ஸால நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் வரும், ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் வரும். அதனாலயும் இதை வந்து ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம், ஓ மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? இப்ப நமக்கு தேவை ஏ இன்வர்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் கொண்டு வரணும். அப்ப இதை தவிர்த்து ரிமைனிங் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ 7a இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஓ மேட்ரிக்ஸ் இருக்கு, இது அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆஃப் ஏ, இது இந்த சைடு வந்துச்சுன்னா 3i2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? நமக்கு தேவை இப்போ ஓ மேட்ரிக்ஸ்னா ஜீரோ மேட்ரிக்ஸால நமக்கு எதை ஆட் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி சேம் இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. அப்ப நம்ம இதை மட்டுமே எழுதிக்கலாம். இதை வந்து நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணிடுறேன். 7a இன்வர்ஸ் ஈக்குவல் டு இங்க பிளஸ் ஏவா மாறிடும், இங்க வந்து மைனஸ் ஆஃப் 3i2 மாறிடும். ஓகேவா? நமக்கு தேவை என்னது, ஏ இன்வர்ஸ் தான் வேணும். அப்ப ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 a மைனஸ் ஆஃப் 3i2. அதாவது நம்ம ஏல இருந்து 3i2 மைனஸ் பண்ணிட்டு 7 டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஏ இன்வர்ஸ் கிடைச்சிரும். அப்ப நமக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7. ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஏ மேட்ரிக்ஸ் வந்து 5 3 -1 -2. இதுல மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு ஐ மேட்ரிக்ஸ மைனஸ் பண்ணணும். ஐ மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1. இந்த 1/7 அப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம 5 3 -1 -2 இந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் ஆஃப் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். 3 0 0 3 1/7. இப்ப நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் 5 மைனஸ் ஆஃப் 3 3 minus 0, next minus 1 minus 0 minus 2 minus 3. Sorry, minus correct. 1/7. இதை சால்வ் பண்ணோம்னா 5 minus 3 2 3 minus 0 0 minus 1 0 minus 0 வந்து minus 1 minus 2 minus 3 வந்து minus of 5. இப்போ இதுதான் வந்து நமக்கு A inverse ஓட values. சாரி 3 minus 0 வந்து நமக்கு இங்க 3 வரும். ஓகே, இதுல நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்தே தான் எடுத்துட்டு வரணும். அவங்க கொடுத்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏ இன்வர்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும்.